அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த காலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சங்கீதம் 100வது சங்கீதத்தை துதிப்பாடலின் சங்கீதம் என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த துதிப்பாடலை ஆராதனைகளிலே ஒவ்வொரு வாரமும் பாடுகிறோம், அடிக்கடி பாடுகிறோம், பாராமல் தெரியும். ஆனால் அந்த வசனத்தை நாம் நிறுத்தி என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். 2வது வசனம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஏமி கார்மைக்கேல் அம்மையார் டோனாவூரில் ஃபெல்லோஷிப் ஆரம்பித்து அங்கே ஒரு அழகான ஒரு சிற்றாலயத்தை நிறுவினார்கள். அந்த ஆலயத்தை அவர்கள் தான் நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த ஆர்ஃபனேஜ் முழுவதும் ஒரு சட்டம் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஓய்வு நாள், காலை சாப்பாடு யாருக்கும் கிடையாது, அம்மாவுக்கும் கிடையாது. ஆராதனை முடிந்து மத்தியானம் எல்லாருக்கும் இறைச்சி மட்டன் சாப்பாடு. ஒரு நாள் தான் மட்டன். ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமாக இருக்கணும். இந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா, முதல் மணி அடிக்கும் பொழுதே இந்த அம்மா ஆல்டரில் ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, முழங்கால். அப்போ முதல் மணி அடிக்கிறதுக்கு முன்பாகவே கார்மைக்கேல் ஏமி அம்மா அங்கே போயிடுவாங்க. அவங்க தான் பாஸ்டர். முதல் மணி அடிக்கும். அந்த ஆர்ஃபனேஜில் உள்ள எல்லோரும் வேகமாக வேலைகளை முடிச்சுட்டு அப்படியே சர்ச்சுக்குள்ளே ஓடி வருவாங்க. அந்த சிற்றாலயத்தில் எல்லாம் வந்து தரை தான், எல்லாம் அங்கங்கே முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 2வது மணி அடிக்கும். 2வது மணி அடிக்கிறதுக்குள்ளே அந்த ஆர்ஃபனேஜில் உள்ள எல்லோரும் வந்துடணும், சட்டம். 2வது மணி அடித்து முடிக்கவும் அந்த சர்ச்சினுடைய கதவை அடைச்சிருவாங்க. அதுக்கு பிறகு யாரும் உள்ளே வர முடியாது. 2வது மணி அடிக்கவும் அந்த அம்மா எழும்பி ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஆராதனை ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம நாடு தமிழ்நாடு எப்படியும் லேட் கம்மர்ஸ் இருப்பாங்கல்ல, எப்படியும் ஒரு 4-5 பேர் இருப்பாங்களாம். அங்கே இருந்தவர், அதில் பாதிக்கப்பட்டவரிடத்தில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் பேசினேன். கீழப்பாவூரில் இருந்தார் அவர், ஆர்ஃபனேஜில் இருந்தவர். அவர் சொன்னார், ஆராதனை 12 மணிலேருந்து 12:30 தான் முடியும் பிரதர். அது வரைக்கும் லேட்டாக நாங்கள் வந்தோம்னா வெளியில் தான் முழங்காலே நிற்கணும். அது ஒரு தண்டனை. நம்ம ஆராதனை முடித்து வெளியில் வந்த பிறகு தான் கதவு திறக்கும். கதவு திறந்த உடனே தலை எண்ணிடுவாங்க, எத்தனை பேர் இன்றைக்கி லேட் அப்படின்னு பார்த்துருவாங்க. அவங்களுக்கு அன்றைக்கி மத்தியான சாப்பாடு கிடையாது, ஆனால் இரவு அதே சாப்பாடை கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு தண்டனை. அன்பே உருவான ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு சட்டம்? இன்றைக்கி நம்மெல்லாம் கோயிலில் பாருங்கள், 1ஆம் மணி அடித்து 2ஆம் மணி அடித்து பாடல் ஆராதனை நடந்து பிரசங்கம் முடியும் போது கூட சிலர் வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நம்ம ஆண்டவரை அன்புள்ளவராய் மாத்திரம்தான் பார்த்துருக்குறோம், அட்மினிஸ்ட்ரேட்டராக பார்க்கல. வெளிநாட்டிலேருந்து வந்த இந்த மிஷினரிகள் தான் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. காலம் தாழ்த்தக்கூடாது, ஆலயத்துக்கு லேட்டாக வருவது ஆண்டவரை துக்கப்பட செய்யுங்கிறத அவங்க புரிஞ்சிருந்தாங்க. அதனால் அப்படி ஒரு தண்டனை கொடுத்து அப்பயாவது பழக்கம் வரட்டும் தான், தண்டிப்பது முக்கியம் அல்ல. அப்போ இந்த ஆலய ஆராதனை, அதான் அவர் சொல்கிறாரு, ஆராதனை எப்படி மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணுங்க, துக்கத்தோடு செய்யக்கூடாது. மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். எவ்வளவு ஹாப்பியாக நம்ம இருக்கணும் பாருங்கள். சர்வீஸில், சண்டே ஆராதனைகளில், ஆலயத்தில் நம்ம மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும். அவருடைய சன்னிதானத்துக்கு ரொம்ப ஆனந்த சத்தத்தோடு வரணும். ரொம்ப ஆலயங்களில் கொயர் பாடுது, நேர்த்தியாக இசை வாசிக்கிறாங்க, சபையார் அமைதியாக நிற்கிறாங்க. கேட்டால் அவங்க தான் கரெக்டாக பாடுறாங்க பிரதர். ஆனால் அப்படி அந்த ஆராதனை ஆண்டவர் சொல்லலை. ஒழுங்கும் கிரமமாக இருக்கணும் நம்ம ஆராதனை. ஆனால் நம்ம எல்லாருமே ஆனந்த சத்தத்தோடு அவரை ஆர்ப்பரித்து அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, வருகிற வாரங்களில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நீங்கள் முதல் மணி 2வது மணி அடிக்கிற அந்த இடையில் நீங்கள் போயிருங்க. ஆராதனை ஆரம்பிக்கும் பொழுது
மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யுங்க. சத்தமாக அவரை பாடுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.